இதை அறிவிச்சல் விட்டுங்களா. ஸோ நம்ம இதை ரொம்ப சும்மா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜேகே ஜிம்மினை தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஜிம்மன் ஜேகே பார்த்தோன்னா செம்ம ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதை நம்ம சின்னம்மா அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஜேகே ஜிம்மனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் ஜேகேவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஐ கான்டாக்ட் மேலே நடக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜேகே ரியல் வந்துட்டு ஸோ ஜிம்மனை பார்த்துட்டு பா ஜிம்மன் பார்த்து நடந்து வா, புரியுதா? முன்னாடி யார் வரான்னு பார்த்து நடந்து வா, மேல் பார்வையை பார்த்துட்டு நடந்துட்டு வராத. இன்னும் ஒரு டென்ஷனில் கோவமாக நடந்து வந்துட்டுருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க? சாரிலாம் கேட்க மாட்டியா? அப்படியே மலமன் பண்ணி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கோவமாகவே ஜிம்மின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின்னு அதெல்லாம் காதலே வாங்கல. ஜேகே தான் வச்சக்கண்ணே இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேகே செம்ம காண்டாயிடுது. ஏய் உன்னை தான் சொல்கிறேன், சாரி கேட்பியா மாட்டியா? உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஜேகே செம்ம கோவம் வருது. ஆனால் ஜிம்மின் அப்போ கூட வாய் திறக்காம ஜேகேவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே செம்ம காண்டில் உன்கிட்ட பேசுகிறது டைம் தான் எனக்கு வேஸ்ட், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் ஜேகே. ஸோ ஜம்மன் அப்போ கூட ஜேகே வந்து திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜிம்மின் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போகிறான், அந்த மேடம் ஆஃபீஸ் ரூமுக்கு. ஜிம்மின் அந்த மேடமை கூப்பிட்றான். மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ அந்த மேடமும் பார்த்துட்டு ஜிம்மினை பார்த்துட்டு இங்கே என்னப்பா பண்ணுற? ஒரு முக்கியமான வேலைக்கு வந்தேன், அதை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். என்ன வேலை? இங்கே என்ன வேலை இருக்குது? இங்கே ஒரு வேலையும் இல்லையே, நீங்கள் எந்த போ, கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லி மேடம் சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மின் அதெல்லாம் காதிலே வாங்கின டக்குன்னு வந்து ஸோ உள்ளே வந்துட்டு டோரை சாத்திடுறான். ஸோ மேடம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுற ஜிம்மினா? ஷூ வாயை மூடு, என்ன எதுக்கு துள்ளுற? கொத்துன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, வாயை மட்டும் கம்முன்னு போய் உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விடுறான் ஜிம்மன். ஸோ அந்த மேடம் லைட்டாக பயந்துடுறாங்க. அதே மாதிரி ஜிம்மன் சொன்ன மாதிரியே அமைதியாக போய் உட்காந்துருக்காங்க சேரில். ஸோ ஜிம்மன் கதவை பூட்டிட்டு லாக் போட்டு ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான் அந்த மேடம் முன்னாடி. மேடம் முன்னாடி பக்கத்தில் வந்துட்டு ஜிம்மன் இந்த மேடம் பார்த்துட்டு என்ன மேடமா நீ என்ன காஜா என்ன பேசுகிற ஜிம்மனா? இப்படிலாம் பேசுகிறேன்? உனக்கெல்லாம் இப்படி தாண்டி பேசணும், ஏன்னா நீ எப்படிப்பட்டவ தானே. எல்லாத்துக்கும் கரும் சிங்கமா இல்லை? ஒரு மேடமாக இருந்துக்கிட்டு, இந்த காலேஜுக்கு மேடமாக இருந்துக்கிட்டு, ஒரு பிரின்ஸிபல் மேடமாக இருந்துக்கிட்டு, ஆனால் நீ காஜு பிடிச்சி தர அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் ரொம்ப கோபமாகவே பேசியிருக்கோம். ஸோ மேடமுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் கோவத்தை வெளியே காட்டிக்கிறாங்க. சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்க மேடம். ஜிம்னா என்ன தப்பாக பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் நீ பேசக்கூடாது, இதெல்லாம் யாரும் ஒன்று சொல்லி கொடுத்தா? இங்கே பாரு, நீ ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? அதை மறந்துடாத. இதெல்லாம் நீ பேசவே கூடாது, இதெல்லாம் தப்பு, புரியுதா? போய் ஒழுங்காக கிளாஸுக்கு போகிற வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க, பிரின்சிபல் மேடமை. ஸோ ஜிம்னுக்கு செம்ம காண்டாயிடுது. ஒரு காம்பஸ் கத்தி எடுக்கிறான், அவ்வளோதான். லைட்டாக பயந்துடுறாங்க மேடமு. என்ன எதுக்கு அந்த கத்தி? அதுவா? அது யாருக்கிட்ட ஒருத்தி வலிஞ்சால, ஸோ அவள் வலிஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன? புரியல. என்ன புரியலன்னு சொன்னால் அப்படியே நீ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு அப்படியே இருந்துருவேன்னு நினச்சியா? நான் ஜம்மன்டி ஒத்தா, யாரை ஏமாத்தலாம் நினச்சிட்ருக்க? நடிக்காத என்ன, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன எல்லாம் தெரியுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு? இங்கே பாரு, தேவையில்லாத விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ கிளாஸுக்கு போ. முடியாதுடி, உன்னை போட்டு தள்ளாமல் இன்றைக்கி நான் சத்தியமாக கிளாஸுக்கு போகவே மாட்டேன். உன்னை போட்டு தள்ளிட்டு நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மன் ரொம்ப கோபமாகவே பேசிகிட்டு இருக்கான் மேடம் கிட்ட. ஸோ மேடம் இதெல்லாம் கேட்டோன்னே, ஜெம்மன் பேசுகிறது கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஜெம்மன் என்ன சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? சைக்கோ மாதிரி நான் ஆக்குறதே நீ தாண்டி. அது நானா? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, உண்மையை சொல்லு. உனக்கும் ஜெகிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? இங்கே பாரு, அது வந்து இப்போ நீ சொல்லலன்னு வச்சுக்கோயேன்,
கையில் இருக்கிற கத்தி காம்பஸ் இப்போ உன் கழுத்தில் வந்துடும். சொல்லு, என்ன ரிலேஷன்ஷிப்பு உனக்கும் ஜேகேக்கும்? எதுக்கு நீ அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? அவன் தான் பிடிக்கலான்னு சொல்கிறான்ல, என்ன அம்மாயத்துக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? ஜெமன் ரொம்ப கோவமாகவே பேசிக்கிட்டு இருக்கா அந்த மேடம் கிட்ட. அந்த மேடமுக்கு லைட்டாக பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் அந்த மேடம் ஜெமனை பார்த்துட்டு, இங்கே பேர் ஜெமனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஓ, எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஃபோன் வரைக்கும் போயிருப்பீங்களா நீங்கள்? என்ன நீ சொன்னதெல்லாம் நம்பிடுவேன்னு நினச்சியா? என்னை பார்த்தா என்ன இழிச்ச மாதிரி தெரியுதா? மிஸ் சொல்ல போறியா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பக்கத்தில் வந்துட்டு அந்த காம்போஸ் கத்தி அப்படியே கழுத்தில் வச்சுட்டு கோவத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மேடம் ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே வேர்த்து கொட்டுது. சின்ன ஏன்னு பண்ணுற? சொல்லு, உண்மையே சொல்லு, எதுக்கு நீ அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? ஃபஸ்ட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறது உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், உனக்கு நீ ஏன் கோவப்படுற? அவன் ஏன் ஆள்? நீ எதுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணுற? சொல்லு, உனக்குள்ள என்ன விஷயம், என்ன நடக்குது, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் பயங்கரமாக. கத்தியை வச்சு காம்போஸ் கத்தியை வச்சு கழுத்தில். அந்த மேடம் எல்லாமே சொல்லிடுறாங்க. ஜெமன், நான் ஜேகே லவ் பண்ணுறேன். அவன் எனக்கு வேணும். அவன் கூட லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் நானும் அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சி இருக்கணும் ஒரு ஆசை. அவ்வளோதான் ஜெமன். என்ன லைஃப்பில் மேரேஜ் பண்ணிட்டு நீ அவன் கூட வாழணும்னு நீ ஆசைப்பட்றியா? ஏய், அவள் ஏன் ஆள். அவள் வாழ்ந்தால் என் கூட மட்டும்தான் வாழுவான், யாரு கூடயும் வாழ மாட்டான். முக்கியமாக அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி, புரியுதா? இதுக்கப்புறம் நீ அவனை டார்ச்சர் பண்ணுறது, ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோயேன், அப்புறம் கழுத்தில் இருக்க கத்தி ஒரே சொருவு தான், அவ்வளோதான், மேலே போய் சேர்ந்துருவேன், புரியுதா? நீ அவனை டார்ச்சர் பண்ணுறதை இனிமேல் விட்டுரு. முக்கியமாக பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, சுற்றி வர்றது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது, ஏதாவது பார்த்தேன் வீட்டுக்கே வந்து ஒன்று போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? மறந்துடு ஜேகேவை அப்படி சொல்லிட்டு ஜெமன் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மேடமும் பயத்தில், ஓகே நான் மறந்துடுறேன், நான் பண்ண தப்பு தான், ஒரு ஆசைக்கு தான். ஏய், நீ ஆசையே ஏதோ ஒன்று, அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, புரியுதா? இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வழியை பாரு, மேடமாக பென்சில் மேடமாக இருக்கிற வழியை பாரு, புரியுதா? ஜெமன் இந்த மாதிரி அந்த மேடமை மிரட்டி விட்டுறான். அந்த மேடமும் சரி, ஓகே ஜெமன், நீ சொன்ன மாதிரியே நான் இருக்கேன். இங்கே பாரு, பேச்சை மீறி நடந்துக்கிட்ட உசுரோடு இருக்க முடியாது, புரியுதா? நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம்கிட்ட சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் ஜெமன் வந்து. அந்த மேடம் அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கான் பயத்தோட. இந்த சைடு நம்ம ஜேகே வந்துடுறான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, இவனுக்கு என்னடா ஆச்சு, இவ்வளோ கோவமாக வரான்? ஏய் ஜேகே மச்சான், என்னடா ஆச்சு? டேய், இருக்கிற டென்ஷன் பார்த்தோன்னா, ஐயோ அந்த ஜெமன் இருக்கானே இடிச்சிட்டு போயிட்டான், சாரி கூட கேட்கல, இன்னும் எனக்கு டென்ஷன் ஆகுது. சின்னது ஜெமன் ஒன்றே இடிச்சானா? இந்த புரியலையே. டேய், நான் கோவமாக ஆஃபீஸ் ரூம் போனேன்னா மேடம் ரூமுக்கு போயிட்டு அந்த மயிர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு கோவமாக வெளியே வந்தேன். நடந்து வந்துருக்கும்போது அவன் முன்னாடி க்ராஸ் பண்ணி வந்தான். இடித்தது இல்லாமல் சாரி கூட கேட்கல. சரியாக காண்டாயிடுச்சு. என்கிட்ட பேசி தேங்க்டா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? டேய், இப்போ நீ கொலைச்சிக்கிட்டு இருக்க நேரமா? முடிஞ்சு பேத்துருவேன். சரிடா ஜேகே, டென்ஷன் ஆகாத, புரியுது, டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம் விடு. சரிடா. ஜேகே இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் ஜேகேவை சமாளிச்சுட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜெமன் ரொம்ப கோவமாகவே வந்து உட்காந்துருக்கான். ஜெமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, மச்சான் ஜெமினா, டேய் என்னடா ஆச்சு, இவ்வளோ கோவமாக உட்காந்துருக்க? டேய், உண்மையாக மூட்டிக்கிட்டோம், வாழை போடுறா, இருக்கிற டென்ஷன் இதுவாக வேறு. இப்போ என்ன ஆச்சுன்னு இவ்வளோ கோவப்படுத்திக்கிட்டு இருக்கேன்? பாரு, நான் பேசுகிறேன் நம்மள, நானே கார்னர் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, அமைதியாக இருந்து தொலையேன்டா, தேவையில்லாமல் அவங்ககிட்ட திட்டு வாங்கியிருக்காத. சரிடா, நான் அமைதியாகவே இருக்கேன். இந்த சைடு ஜெமன் அப்படியே மனசில் யோசிச்சுட்டு இருக்கான் ஜேகே பற்றி தான். இந்த மேடம் வேற தப்பான முடிவுக்கு போயிட்டா.
அதுக்கப்புறம் நம்ம விட்டு வச்சா நல்லது கிடையாது. நான் இப்போ விஜய் கிட்ட போய் பேசுகிறேன் சொல்லிட்டு ஜெமின் அங்கேருந்து எந்திரிச்சு கிளாஸ் விட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே தேடிட்டு இருக்கான் ஜேகே தான். ஜேகே எங்கே இருக்கான் தெரியலையே, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் ஈரில் திரும்பி பார்க்குறான். எங்கேயுமே ஆளை காணோம் ஜேகேவை. ஸோ ஜெமினுக்கு சும்மா காண்டாயிடுது. எங்கே தான் போனான் இவன் வேற, இருக்கிற டென்ஷன் பார்த்தானா இவன் வேற இப்படி பண்ணுறானே கடவுளே. ஜெமன் இந்த மாதிரி புலம்பிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கான் ஜேகேவை தான். ஸோ ஒரு வழியாக நம்ம ஜேகேவை பார்த்துறான். இங்கே தான் இருக்கானா, போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு ஓடி வந்திருப்பான். செம்மையாக மூச்சாகுது அவனுக்கு. அது கூட அவன் கண்டுக்கவே இல்லை. ஸோ ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஜேகே தான் கூப்பிட்றான். ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானே. ஸோ ஜேகேவும் யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற, இங்கே என்ன உனக்கு வேலை, இங்கே பாரு நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு, நான் பர்சனலாக பேசணும், தனியாக வர்றியா, செல்லாமலாம் என்னால் பேச முடியாது. இந்த மாதிரி ஜேகே சொல்லியிருக்கான். ஸோ ஜேகேவும் செம்ம காண்டாது. நீ எதுவாக இருந்தாலும் நீ இங்கேயே சொல்லு ஜெமன், புரியுதா. கோவமாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. டேய் மச்சான் ஜேகே, அவன் தான் கூப்பிட்றான்ல, போயிட்டு வாயேன், தனியாக ஏதாவது பேசான்னு சொல்கிறான், போய் பேசிட்டு வாடா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் கட்டுப்பில் சரி ஜேகேவும் அங்கேருந்து போயிடறான். ஸோ ஜெமனை பார்த்துட்டு ஜேகே பின்னாடி தான் போகிறான். காலேஜு பின்னாடி பால்கனி பின்னாடி. ஸோ ஜேகே ஜெமனை பார்த்துட்டு என்ன பேசணும், அது வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜேகே, நீ எனக்கு வேணும், நான் உன் கூட லைஃப் வாழணும் இன்னும் எல்லாமே ஜேகேட்ட சொல்லணுன்னு. ஸோ ஜேகேவே செம்ம ஷாக்கு. என்ன பேசுகிற நீனு, என்ன பேசிகிட்டு இருக்க நீனு, பாரு நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது. ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ ஜெமன் அதெல்லாம் காதுலே வாங்கலை. இங்கே பாரு நீ எனக்கு வேணும், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, புரியுதா. என்னை தவிர வேறு எந்த பொண்ணும் இந்த பையனையும் நீ சைட் அடிக்கிறது நான் பார்த்தேன், இன்னும் நான் சாவடிச்சிருவேன், புரியுதா. ஜேகே நீ என்னை விட்டு விலைக்கு போகிறது, என்னை பிரேக்கப் பண்ணி போனால் கூட நான் ஒன்றும் விடவே மாட்டேன். நீ எங்கே போனாலும் நான் உன் பின்னாடி சுற்றி தான் வருவேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஜெமன் ரொம்ப கோபமாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும்போதுலாம் ரொம்ப ஷாக்காக நிற்கிறான். அப்படியே ஜெமனை பார்த்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க ஜெமன், பாரு இதெல்லாம் நினைக்கிறது காரியமே கிடையாது, புரியுதா. ஒழுங்காக உன் லைஃப் நீ பார்த்துட்டு போ, நான் என் லைஃப் நான் பார்த்துட்டு போகிறேன். ஜேகே இந்த மாதிரி ஜெமன்ட்ட சொல்லலாம். ஸோ ஜெமன் அதெல்லாம் காதலே வாங்கலை. இங்கே பா ஜேகே, நீ எனக்கு வேணும், என்ன நீ லவ் பண்ணுவியா மாட்டியா, பதில் சொல்லு, இதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் இந்த மாதிரி கேட்டுட்ருக்கான். ஸோ ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறான் யோசிச்சுட்டே. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோடெலாம் பார்க்கலாம். ஜெமன் கேட்ட பதிலுக்கு ஸோ ஜேகே ஆன்சர் பண்ணுவானா மாட்டானா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மற்றும் நட்டிங்களா வீசாராங்க போய் ஷிப்பு பாய்.